வணக்கம். வியாழக்கிழமை ஜூன் மாதம் 19ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை நவமி திதி. யோகம் சித்த அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு, முழுமையாக சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு தென்காசி ராம்குமார் குத்தாலத்துக்கு குற்றாலநாதரை எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அது நான் நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கேன். அதில் என்னென்னா, அங்கே பலா தலவிருட்சம் பக்கத்துலேயே பலா மரம் இருக்கும். குத்தாலத்தை வெறும் அருவியில் குளிச்சுட்டு வர ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அது ஒரு ரொம்ப புண்ணிய ஸ்தலம். அது குத்தாலத்தில் திருக்குற்றாலநாதர் ஆலயம்னு இருக்குது, சிவன் கோவில். பாடல் பெற்ற பாண்டி நாட்டு தலங்களிலே அதுவும் ஒன்று. 276 பாடல் பெற்ற திருமுறை தலங்களிலே திருக்குற்றாலர் ஒரு முக்கியமான ஒரு தலமாக கருதப்படுகிறது. அங்கு திருமண கோலத்திலே அகத்தியருக்கு காட்சி கொடுத்தார். பலா மரத்தை தலவிருட்சமாக கொண்ட ஒரு அற்புதமான தலம் திருக்குற்றாலம். பஞ்ச சபைகளிலே ஒன்று. பஞ்ச சபைன்னா சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம், திருவாலங்காடு. இதுதான் பஞ்ச சபைகள். பொன்னம்பலம் சிதம்பரம், வெள்ளியம்பலம் மதுரை, தாமிர சபை நெல்லை, சித்திர சபை திருக்குற்றாலம். எனவே திருக்குற்றாலநாதரை தரிசனம் செய்ய வாருங்கள். வர்றோம். எம்ஜி ராம்குமார் அந்த அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே எங்கள் ஊர் ஈசன் அவரை தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னு அவருடைய ரிக்வெஸ்ட்டு. ஹொசூர் சிப்காட் காலனிலேருந்து ஜி ராஜமோகன். தினசரி கேலண்டரில் சூலம் மேற்கு, செவ்வாய்க்கிழமை வடக்கே சூலம், மேற்கே சூலம் அப்படின்லாம் போட்டிருக்காங்களே, அது என்னது? பரிகாரம் வெல்லம் தயிர் சாதம்லாம் போடுறாங்களே, அதற்கு என்ன விளக்கம் என்று கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராஜமோகன். அதாவது இந்த கிழமையில் இந்தந்த திசையில் பயணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது சார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அது எந்த அளவு அதை ஃபாலோ பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நம்ம இப்போ ஏதாவது ஊருக்கு போனோம்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ட்ரெயினில் டிக்கெட்டை போடுவோம். போய் சனி ஞாயிறு 2 நாளில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கிளம்பி மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் வந்துடுவோம். ஏன்னா வேலை இருக்கும், ஆஃபீஸ் வேலை இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் வெளியூர் போகிறதுக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எல்லா ஊருக்கும் அந்த கிழமையில் போகலாமா அப்படின்னா அதில் சில இதெல்லாம் இருக்குது. வடக்க போனோம்னா செவ்வாய் புதன் வடக்கே சூலம். வடக்க ட்ராவலே பண்ணக்கூடாதுமாங்க. நமக்கு திடீர்னு வடநாட்டில் ஏதோ ஒரு வேலை இருக்குது, போகணும், அவங்க கூப்பிட்றாங்க, புதன்கிழமை என்னை பாருங்கள் அப்படின்றாங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் கிளம்பி போகணும், புதன்கிழமை போய் பார்க்கணும். டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு அடிக்கடி. அப்போ நான் இல்லை சார் செவ்வாய் புதன் வடக்கே சூலம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு? அந்த மாதிரிலாம் வருது, நிறைய இதெல்லாம் வரதான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆர் கோபாலன், மயிலாடுதுறை. சார், மடி ஆச்சாரம் நியமம் இருப்பதால் தான் கடவுளுக்கு பிடிக்குமா? இதில் தூய்மையாக இருக்கணும்னு கடவுள் விரும்பார். தூய்மை, உள்ளம் தூய்மை, உடல் தூய்மை ரெண்டும் முக்கியம் கடவுள் வழிபாட்டுக்கு. அதுக்காக அந்த மடி ஆச்சாரன்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. உள்ளம் தூய்மை எப்படி ஏற்படும்? அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருக்கணும்னா வாய்மை, பொய்யே வரக்கூடாது. பொய் சொல்லாமல் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், மனசு சுத்தமாயிடும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். நீரான் அமையும் அப்படின்னாரு, வாய்மையால் காணப்படும்னாரு. அதை நீ கண்டுபிடிக்கணும். ஏன் அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல வாய்மையால் அமையும்னு சொல்ல வேண்டியதான? வாய்மையால் காணப்படும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த தூய்மையை தான் மடி ஆச்சாரன்றோம். எங்கள் வீட்டில் துளசி மாடத்தில் துளசி பட்டு போய்விட்டது, இதனால் ஏதாவது தோஷம் ஏற்படுமா? துளசி மாடம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூய்மை, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னு இந்த தூய்மையை அங்கேயே கடைப்பிடிக்கணும் சார். குளிச்சுட்டு தான் போய் துளசி மாடத்தையே தண்ணி ஊற்றி விளக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணணும். குளிக்காமல் போன தப்பு அது. துளசி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு செடி. கொஞ்சம் ஏதாவது அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏதாவது அதில் பட்டால் கூட உடனே அது இதுவாகிடும், அஃபெக்ட் ஆகிடும்.
பேச்சு குறைபாடு இருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார் பிஆர் கவிதை ராஜா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிதம்பரம் தில்லை விடங்கன் ஊர்னு ஒரு இடம் சிதம்பரத்துக்கிட்ட, அங்கே விடங்கேஸ்வரன் பர்வதாம்பாள் அப்படிங்கிற கோயில் இருக்குது. பர்வதாம்பாள் சமேத விடங்கேஸ்வரன் அருளும் ஆலயத்தில் 5 மாதங்கள் திங்கள் தோறும்னா திங்கக்கிழமை தோறுமா மாதம் தோறுமா, திங்கள்னா மாதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, திங்கக்கிழமை தோறும் நடக்கும் அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி பருக பேச்சு குறைபாடு நீங்கும். இங்குள்ள மகா மண்டபத்தில் தம்பதிகள் அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொன்னால் நெடுநாளாய் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அந்த குறை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தல வரலாறு. விடங்கேஸ்வரரை வணங்க குறை நிறைவாக மாறும். அதனால் நமக்கு இந்த தகவலை பிஆர் கவிதை ராஜா, ஐயம்பேட்டை கவிதை ராஜா அவர்கள் சொல்லுகிறார். கிட்டு செந்தில் நல்லாத்துக்குடி, கொலுப்படிகள் அமைக்கும் முறை பற்றி சொல்லுங்கள். கொலுப்படிகள் ஒத்தப்படையில் இருக்கும். 5, 7, 9, 11 அந்த மாதிரி வைப்பாங்க. 5 தான் பெரும்பாலும் வீட்டிலலாம் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். 7ம் நிறைய பொம்மை இருந்தால் வைக்கலாம். இப்போல்லாம் அந்த கேரக்டர் ஃப்ரேம் மாதிரி வந்திருக்கு. நவராத்திரி முடிஞ்ச பிறகு அதை அலமாராவை யூஸ் பண்ணிடலாம். சைடில் 2 ராடு கொடுத்து அதை படிக்கட்டாக மாற்றிடலாம் நவராத்திரி போது. மற்ற நேரத்தில் அது வெறும் புக்கு வைக்கிற ஒரு ஷெல்ஃப் மாதிரி யூஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இப்போது நவராத்திரிக்கு வைப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு கொலு வச்சுட்டு விஜயதசமி முடிஞ்ச மறுநாள் ஏகாசி அன்னைக்கு தான் எடுக்கணும். அதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். தசரான்னு மைசூரில் அதை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. இந்தியாவிலேயே இந்த நவராத்திரி விழா ரொம்ப பிரபலம் எங்கே அப்படின்னா மைசூர் தசரா தான். அது ஒரு தரம் போய் பார்க்கணும். இங்கே போகலன்னா இது வரைக்கும் போகாதவங்க போயிட்டு வாங்க. அங்கே போய் மைசூரில் இப்போயே ரூம் புக் பண்ணோம், கிடைக்காது. அந்த நேரத்தில் மட்டும் எல்லா ரூம்ஸும் லாட்ஜெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். வெளியூர்லேருந்தெல்லாம் வருவாங்க, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வருவாங்க. அந்த தசரா ஊர்வலத்தில் அந்த யானைகள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வர்றது அந்த சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலில் மைசூர் சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலில் நடக்கிற அந்த டெய்லி பூஜைகள், அங்கே வைக்கிற கொலு, அங்கே நடக்கிற கச்சேரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரண்மனையில் அந்த ராஜ பரம்பரையினர் இன்னமும் நல்லா அங்கே இருக்காங்க, சௌரியமாக இருக்காங்க அந்த அரண்மனையில். அந்த ராஜ பரம்பரை சேர்ந்தவங்களாம் அங்கே உள்ளே அந்த தர்பார் இதை அந்த நேரத்தில் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பவர்ஸ் கிடையாது, ராஜாவாக இருக்க முடியாது. பட் அந்த பழைய இதோடைய ஞாபகார்த்தமாக நவராத்திரி போது மட்டும் அவங்க அந்த நவராத்திரியை பப்ளிக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. எல்லோரும் உள்ளே அந்த அரண்மனை பார்க்கறதுக்கெல்லாம். அப்போ நல்லா இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாகவே நீங்கள் மைசூருக்கு போய் அந்த பேலஸ் உள்ளே போய் சுற்றி பார்க்க போனீங்கன்னாக்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க, உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். நான் போயிருந்தேன் ஒரு தரம். அங்கே பார்த்தா அதில் ஃபோட்டோவில் எங்கள் தாத்தா அரிகேசன் நல்லூர் முத்தியாபாவதர் மகாராஜாவோடு அப்படி நிற்கிறார் பக்கத்தில். அதே மாதிரியே இவருக்கும் அந்த ராயல் ரோப், அந்த டர்பன்லாம் போட்டுட்டு காமிச்சேன் என் ஒய்ஃப்ட்ட, பசங்கள்கிட்டலாம். டேய் பாடுறா முத்தியாபாதர்ரா அப்படின்னு. நாங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவை. நானே அன்றைக்கி தான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோவை. மைசூர் வாசுதேவாச்சார் நிற்கிறார் பக்கத்தில், அரிகேசன் நல்லூர் முத்தியாபாதர் இருக்கார். சங்கீத வித்வான்களோடலாம் சேர்ந்து இப்போ மகாராஜா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருக்கார். எல்லாம் 1940, 41, 42 அந்த பீரியடில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஃபேஸை வச்சு நான் சொல்கிறேன். முத்தியாபாவருக்கு அப்போ என்ன வயசுன்னு நான் தெரியும் எனக்கு. ஹி பாஸ்ட் அவே இன் 1945 June 30th. ஸோ இது 41, 42, 43 அந்த பீரியடில் இல்லை 44 கூட இருந்துக்கலாம். அந்த பீரியடில் எடுத்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும். அப்போ அந்த இவர் கிருஷ்ணராஜேந்திர உடையார், கிருஷ்ணதேவராஜேந்திர உடையார், அவர் தான் அப்போ வாசி மகாராஜா ஆஃப் மைசூர். அவருடைய சன்னு ஜெயசாமராஜ உடையார் கல்யாணத்தும் போதெல்லாம் முத்தியாபாதர் தான் 10 நாள் கச்சேரி படித்தாங்களாம். 10 நாளைக்கு கச்சேரியாம் கல்யாணமாக. அது ஃபுல்லாக முத்தியாபாதர் தான் அரேஞ்ச் பண்ணார். எல்லாம் பெரிய பெரிய வித்வான்களெல்லாம் இங்கேருந்து அழைச்சிட்டு போனார் தமிழ்நாட்டிலேருந்து மைசூருக்கு. அப்போது ஸோ மைசூர் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் கொலுவை பற்றி கேட்டவுடனே நவராத்திரி ஞாபகத்துக்கு வருது. நவராத்திரி ஞாபகத்துக்கு உடனே மைசூர் அரண்மனை ஞாபகத்துக்கு வருது. இந்த தர்பார், இந்த தசரா ஃபெஸ்டிவல், அங்கே ஆஸ்தான வித்வானா காயக சிகாமணி ஹரிகேசன் நல்லூர் முத்தியாபாதர் இருந்தாருங்கிற அந்த பீரியடெல்லாம் எனக்கு அப்படியே நிழலாடுது. நான் இல்லை, அப்போ பிறக்கலை, 40ஸ்லலாம் ஐ வாஸ் நாட் பார்ன். பட் எல்லாமே
கேள்விப்படுறோம் இல்லையா, எங்கள் ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள் எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்களே அதை பற்றியெல்லாம். அது நிறைய கேள்விப்பட்டது, அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ நல்ல கொஷின்ஸ். இன்றைக்கி கிட்டு செந்தில் நல்லாத்துக்குடி மயிலாடுதுறை அவர் திடீர்னு நவராத்திரி பற்றி ஞாபகப்படுத்தணுன்னே நவராத்திரி பற்றின விஷயங்கள்லாம் அப்படியே என் மைண்டில் அங்கங்கே ஸ்டோராக இருக்கலாம். அப்பப்போ ஞாபகத்துக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி கொடுக்குறேன், நீங்களும் சேர்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ராசி பலன் பகுதிக்கு செல்வோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள். ஏன் அவ்வளோ அழுத்துறீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்குது, அது எப்படி நீ விவரிக்க முடியும் சொல். அந்த அழுத்தமாக சொல்கிறத வச்சு ஓஹோ அவ்வளோ நல்ல நாடா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். மிக சிறப்பாக இருக்கிறது கிரக அமைப்பு. எனவே மேஷராசி அன்பர்களே, நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள், குதூகலத்துடன் இருப்பீர்கள், விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், உங்கள் பணிகளை எல்லாம் குறித்த நேரத்தில் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரிகளுக்கு பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தன ஸ்தானாதிபதி ராசியிலேயே இருக்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த திருப்தியுடன் வாழக்கூடிய நாள். மன நிறைவு ஏற்படும், மனதிலே திருப்தி ஏற்படும். மனுஷனுக்கு திருப்திங்கிறது வரவே வராது. யார் பேர்லையாவது 1 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சா கூட இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் போய் 1 ஏக்கர் கொடுக்குறதான் கொடுக்குறானே, ஒரு 25 ஏக்கர் கொடுக்கூடாது அப்படிமா. ஓசியில் 1 ஏக்கர் கொடுத்தாலே வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறான்னு நினச்சி அப்புறம் போய் புலமா ஒரே 1 ஏக்கர் கொடுத்துருக்கான் அப்படி. அந்த மாதிரி எதுலேயுமே மனுஷனுக்கு திருப்தி வராது. அது மனுஷ ஜென்மாவுக்கு ஒரு சாபக்கேடு கடவுள் கொடுத்தது. திருப்தியே அடைய மாட்டானா மனுஷன். ஆனால் இன்றைக்கி ரிஷப ராசிக்காரங்கள்லாம் அவ்வளோ திருப்தியாக, அவ்வளோ சந்தோஷமாக, மன நிறைவோடு, எந்த குறையும் சொல்லாமல், இல்ல பாட்டெல்லாம் பாடாமல் நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். தங்கள் வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திலே செய்து முடித்து விடுவார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய புதிய பொறுப்புகளை எல்லாம் வழங்குவார்கள். அலுவலகத்திலே உங்கள் செயல்பாடுகளை அனைவரும் புகழ்ந்து பாராட்டுவார்கள். மேலதிகாரிகளே உங்களை நேரில் அழைத்து பாராட்டும் அளவிற்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அழைப்பு வரலாம், ஒரு கால் வரும், எம்டி கூப்பிடுவார், ப்ளீஸ் கம் டு மை கேபின் அப்படின்வார். எஸ் சார் அப்படின்னு நீங்கள் போய் நிற்பீங்க. பார்த்தா ஏதோ சரி இன்றைக்கி ஏதோ நமக்கு ஏதோ போச்சு, நல்லா டோஸ் விட போகிறாங்க இன்றைக்கி அப்படின்னு நினச்சிப்பீங்க. பார்த்தா ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். காண்பது கனவா இல்லை நனவா அப்படின்னா யோசிப்பீங்க. அந்த மாதிரி உங்களை உங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய புகழ்ச்சி கிடைக்கும். புகழ் மழை பொழியும். அந்த புகழ் மழையிலே நீங்கள் நனைவீர்கள். அந்த புகழ் மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே வருவீங்க. அப்படியே ஒரு புகழ் தலைகிருன்னு சுற்றும். அந்த மாதிரி ஒரு புகழோடு வருவீங்க நீங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. எதிர்பாராத நல்ல தகவல்களெல்லாம் சேருகின்ற நாள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே அதைவிட மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய வளர்ச்சி, சும்மா வளர்ச்சி இல்லை. நேற்றுக்கு 10,000 வசூலாச்சு, இன்னைக்கு 12,000 வசூலாகும். அந்த மாதிரி இல்லை, எங்கேயோ போய்டும். அது பல சைபர் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். பல மடங்கு அதிகமாக வருமானம் வரும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான, மிக அற்புதமான நல்ல நாளாக வழங்குகிறது. கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். மாணவ செல்வங்கள் அழகாக பரீட்சைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு, முழுமையாக சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். ரொம்ப பேசாதீங்க. யாராவது வேணும்னே வாயை கிண்டுவாங்க. ஆமாம், இந்த கூட்டணி ஒன்று வருதாமே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கூட்டணி போட போகிற கட்சிக்காரங்களே அழுத்தமாக உட்காந்துருக்காங்க வெளியே சொல்லாமல். உங்களுக்கு என்ன வந்தது? அதெல்லாம் கேட்டால் பதில் சொல்லக்கூடாது. அது எனக்கு என்ன சார் தெரியும், யாரோ கூட்டணி போடுறாங்களா, வரட்டுமே, 26 எலெக்ஷன் கிட்ட வரும்போது பார்த்துக்கலாமே, இப்போ எதுக்கு அதை பற்றி நம்ம கவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடணும். கூட்டணியா எனக்கு தெரியும் உங்களை பற்றி அப்படின்னு எதாவது பேசினீங்கன்னு வச்சுக்கலாம், மாட்டிக்குவீங்க. உங்களை எங்கேயாவது கொண்டு போய் வத்தி வைப்போம்.
அதனால் சைலண்ட்டாக இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவான சில பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அதுலேயும் இன்றைக்கி இருக்கிற கிரக நிலவரத்துக்கு நீங்கள் ஏதாவது அதை பற்றியெல்லாம் பேசுனீங்கன்னா அது ஒரு பெரிய, அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பெருசாக ப்ளோ பண்ணி ஒரு பெரிய இஷ்யூவாக்கி பொழுது போகாதவன் நிறைய பேர் இருக்கான் நாட்டில். அவன்லாம் உங்களை பிடிச்சி ஒலுக்கிட்டு இருப்பான். அதனால் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க வாயை கொடுத்து. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்களுடைய பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. 2 குடைவன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி பார்க்கிறது. தனகாரகனும் 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. தனகாரகன் மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. தனஸ்தானாதிபதி மேஷத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. ஆக மொத்தம் அந்த தனஸ்தானம் எனப்படும் துலாம் இப்பொழுது குருவாலும் சுக்கிரனாலும் பார்க்கப்படுவதால் கன்னி ராசிக்கு நிறைய பணம் வரும். நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா கன்னி ராசிக்கு பணம் நிறைய வரும். அதுதான். ஏன்னா 2 குடைவனும் பார்க்குறான், குருவும் பார்க்குறான் 2ஆம் இடத்தை. செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் இன்றைய தினம் கலந்து கொள்வீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9ஆம் இடத்திலே 9 குடைவன் ஆட்சி பலம் பெற்று அங்கே குரு சூரியனோடு இணைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகம் அல்லவா? 5 குடைவன் 5லே ஆட்சி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உங்களோடு சரியாக பேசாமல் இருந்தவர்களெல்லாம் மீண்டும் வந்து இப்பொழுது அப்படியே கேன்னு இழிப்பாங்க, இழைஞ்சிருவாங்க, ஒன்றா சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு உடனே டவுட் வரும், ஏன்னா அப்போல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனான், தெனாவட்டம் அப்படி மூஞ்சி திருப்பின்னு போனால் இப்போ என்னமோ வந்து குழையறானே, இவனுக்கு ஏதோ வேணும் போல் இருக்குது, நம்மக்கிட்ட ஏதோ ஆப்ளிகேஷன், அதுக்கு தான் வர்றான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க மக்கள்லாம். ஆப்ளிகேஷன் ஏதோ காரியம் ஆணுன்னா வர்றாங்க, பேசுகிறாங்க, மற்ற நேரத்தில் காணாமல் போயிடுறாங்க. அது நடக்குது. அந்த மாதிரி யாரோ வந்து உங்கள்கிட்ட ஒரு காலத்தில் வந்து ரொம்ப முரண்பட்ட கருத்துக்களை பேசி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு இணக்கமாக நெருங்கி வரக்கூடிய ஒரு வேலை வந்திருக்கிறது. நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நட்பை நீங்கள் விட வேண்டாம். அன்னைக்கு நீ அப்படி பேசினியே அப்படின்லாம் சொல்லி காமிக்காதீங்க. பேசிட்டு போகிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உங்களை பற்றி அவன் புரிஞ்சுன்றது அவ்வளோதான். விட்டுருங்க. இன்றைக்கி நல்லா பேசுனாங்களா, பதிலுக்கு நீங்களும் நல்லா சிரித்து பேசிட்டு வந்துடுங்க. பழசெல்லாம் கலராதிங்க. அப்படிலாம் பார்த்தா யார் கூடயுமே பழக முடியாதுங்க உலகத்தில். எல்லாம் என்றைக்கா ஒரு நாள் நம்மளை சண்டை போட்டிருப்பான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து அவங்க ஏதாவது தகராறு வந்திருக்கும், மனஸ்தாபம் வந்திருக்கும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். அதுக்காக அவங்களோடலாம் பழகவே மாட்டேன்னு சொன்னால் யார் கூடயுமே பழக முடியாது. மனுஷன் வேணும் இல்லை, 4 நல்லது கெட்டத்துக்கு 4 பேர் வேணாமா வீட்டில்? அதனால் நம்ம வந்து எல்லாரையும் வந்து உதறி தள்ள முடியாது. தனி மரம் தோப்பாகாது. தோப்புனா ஒரு 100 மரம் இருக்கணும். அதனால் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் பழசெல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக வரவங்களை வந்து ஒரு புதிதாய் பிறந்தோம் என்று அப்படிம்பாரு. அந்த மாதிரி புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறதா நினச்சிட்டு பேசுங்க எல்லாரோடையும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி அற்புதமாக 10ஆம் இடமான கேந்திரத்தில் இருக்கிறது என்பதால் மட்டுமல்ல, இல்லாட்டாலும் மற்ற கிரகங்களும் நன்றாக இருக்கின்றன. எனவே இது நல்ல நாள். வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் அதிலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு இப்பொழுது மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதியும் தனகாரகனுமாகிய குரு பார்ப்பதால் தனலாபம் ஏற்படும். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒரே இடத்தில் இணைந்திருக்கின்றன. மிதுனத்தில் குருவும் புதனும் மிதுனத்தில் இணைந்திருப்பதை இப்படின்னு சொல்லலாம். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்து தனஸ்தானத்தை பார்க்கின்றன. அதனால் தனலாபம் அதிகரிக்கும். ஒரே விஷயத்துக்கு 3 டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்லலாம், காரணங்கள். இந்த காரணத்தினால் இப்படி நடக்கும், அந்த காரணத்தினாலும் இப்படி நடக்கலாம், இன்னொரு காரணம் இருக்கிறதே அதனால் கூட நடக்கலாம். ஆக இது நடக்கும். எனவே பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 8 குடைவன் 8க்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் யோகம். அஷ்டமாதிபதி தன் வீட்டிற்கு 8ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. 8க்கு 8இல் மறைவு. அதனால் அது நன்மை.
வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 6க்குடையவன் 6க்கு 12ஆம் இடத்திலே மறைந்ததால் யோகம், 8க்குடையவன் 8க்கு 8ஆம் இடத்திலே மறைந்ததால் யோகம். இப்படி சில கிரகங்களெல்லாம் சில இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்று ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீர்கள். சிரித்து 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 அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மதன் பாப் சிரிக்கிற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வருமானம் சற்று அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல வரும்படி வரும். உங்களை எல்லோரும் விரும்புவார்கள். செல்லும் இடத்திலெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நன்றாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஹெல்த்தில் பத்திரமா பார்த்துங்க. ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது வயிற்றில் ஏதாவது கோளாறை ஏற்படுத்துவான். செவ்வாய் கேது காம்பினேஷன் 8ஆவதுல சூரியனோட வீட்டில் போய் உட்காந்துருக்காது, அவ்வளோ நல்லதில்லை. அதனால் சின்ன அளவில் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடற்புண், அதான் அல்சர் இல்லைன்னா இன்டைஜஷன், அசிடிட்டி ப்ராப்ளம், அந்த மாதிரி வயிறு சம்பந்தமான ஜீரண உறுப்புகள் சம்பந்தமான உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகளிலே ஏதாவது பிரச்சனை வரலாம். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வரலாம். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் மூலியமாகவும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பரிசோதித்து கொள்ளுங்கள். உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்பப்போ வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் உடம்பை. இந்த 8ல் செவ்வாய்க்கேது, வெறும் செவ்வாய்க்கேது இருந்தால் கூட நான் இவ்வளோ தூரம் அதை பற்றி சொல்ல மாட்டேன். சனி வேற பார்க்குது, சனியும் செவ்வாயும் பார்க்குது. சனி ராகு செவ்வாய்க்கேது, அது உங்கள் ராசிக்கு கரெக்டாக 8ல் உட்காந்து செவ்வாய்க்கேது சனிக்கு பார்வை பார்க்குது. அந்த மாதிரி பார்த்தா ஆப்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மாதம்தான் செவ்வாய் நவுந்துடும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முன்ஜாகிரதையாக உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வீடு வாங்குவீங்க. 7ல் செவ்வாய் வந்தால் வீடு வாங்கணும். ஒவ்வொரு தடையும் இல்லை, தசாபுக்தி நல்லா இருந்தால் வாங்கலாம். ஒரு தடவை கூட வாங்கலாம் வருஷம். உங்களுக்கு இப்பொழுது அசையா சொத்து மூலமாக நன்மைகள் நடைபெறும். முன்னோர்களின் சொத்து ஏதாவது விட்டு போயிருக்கும், விற்றுருக்க மாட்டீங்க. அது நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி, அது இப்போ விற்றுருவீங்க. அதை யாராவது உங்கள் ஊருக்காரங்க பார்த்துட்டு ஞாபகப்படுத்துவாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் அம்மா வாங்கி போட்டது, அதை ஏன் நீங்கள் கவனிக்காமல் வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். அப்புறம் போய் அது ஒரு நல்ல ரேட்டாக பார்த்து அதை விற்றுட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரிலாம் எதிர்பாராத விதமாக அசையா சொத்திலிருந்து வருமானம் கிடைப்பதற்கு அல்லது வாடகை கிடைப்பதற்கு அல்லது லீஸ் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விற்பனை செய்வதற்கு ஏற்ற நேரம். சொத்து வாங்குவது என்பதை விட விற்பனை செய்வது என்பது இப்பொழுது சுலபமாக நடைபெறும். நல்ல விலைக்கு விற்று போகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். 5ஆம் இடத்தில் புதன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் அமைதியான நதியினிலே ஓடிக்கொண்டிருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மீனராசி குழந்தைகளெல்லாம் இப்பொழுது நன்றாக படிப்பார்கள். படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும். 4ஆம் இடமான மிதுனத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக ராசி அதிபதி குருவோடு சேர்ந்து புதன் குரு சேர்க்கை 4. அதனால் படிப்பில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். படிப்பிலே ஆர்வம் ஏற்படும். நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு ஆர்வம் ஏற்படும். எஜுகேஷனில் இப்போ குழந்தைங்கள்லாம் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வார்கள். பொதுவாக குழந்தைங்களை வெறும் படிப்போட மட்டும் நிறுத்தாதீங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கணும் அவங்களுக்கு. எல்லாருக்கும் சொல்கிறேன், 12 ராசிக்குமே இது பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு படிப்பு மட்டும் இருந்தால் போகிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேர்லாம் அப்படியே 93 வாங்கு, 94, 95, 97, 98 வாங்க, அப்படியே நீ பாஸ் பண்ண உடனே அப்படியே ஒன்று ஐஐடியில் சேர்த்துருவேன், ஐஐடியிலேன்னு பாஸ் பண்ண அப்படியே அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவேன், அவ்வளோதான் லைஃப் செட்டில் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது லைஃப் இல்லைங்க. அது மட்டுமே லைஃப் இல்லை. அவனுக்கு எல்லாமே தெரியணும். பசங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கணும். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அப்போ தான் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். 20 வயசில் 10 வயசில் ஓடணும், 20 வயசில் ஜம்பிங் பண்ணணும், 10 வயசுலேருந்து 20 வயசுலாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அப்போ தான் 70 வயசில் நிமிர்ந்து நடக்க முடியும்.
இவன் நீங்கள் பிறந்த குழந்தைகள்லாம் ஃபோனை கொடுத்துட்றாங்க. ரொம்ப கன்றாவியாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாவம், இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி எனக்கு கவலையாக இருக்கும். ஒரு ஃபோனை கொடுத்துருவாங்க. ஏன்னா அம்மாவால் உட்காந்து அதுக்கு பார்த்து இது பண்ண முடியாது, வளர்க்குறதுக்கு பொறுமை இல்லை. மாமியாரையும் துரத்தியாச்சு, அதனால் இவங்க தான் பார்த்துக்கிட்டானோ. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க. அது அது இப்படி கோடு போடுறது, அதில் என்னென்னலாம் வருதோ எல்லாத்தையும் அது பார்த்துட்ருக்கோம். முதல் நாள் நைட்டு அவங்க அப்பா ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்பாரு, அதெல்லாம் அது வரும், அதையும் இது பார்க்கும், அப்படிங்கும். அதனால் குழந்தைங்களை வளர்க்கும்போது தயவு செய்து செல்ஃபோனை கொடுத்து வளர்க்காதீங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லலாம் இன்வால்வ் பண்ண வைங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஓவிய போட்டி, இதிலெல்லாம் குழந்தைங்க பங்கேற்கணும். டீச் தம் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மிருதங்கம், தபலா, கடம், கஞ்சீரா, அந்த மாதிரி ஏதாவது. மேலாக இருந்தால் பெர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபீமேலாக இருந்தால் வீணை, வயலின், ஃப்ளூட் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அல்லது வாய்ப்பாட்டு, அந்த மாதிரிலாம் இசை கற்றுக் கொடுங்க, விளையாட்டு கற்றுக் கொடுங்க, பல மொழிகளை கற்றுக் கொடுங்கள். எல்லா பாஷையிலையும் பேச தெரியணும். கேரளாவுக்கு போனால் மலையாளம் தெரியணும், நீ ஆந்திராவுக்கு போனோன்னா தெலுங்கில் பேச தெரியணும், பெங்களூர் போனால் கன்னடம் பேச தெரியணும், சப்போஸ் டெல்லி போகிறோன்னா அங்கே ஹிந்தியில் பேச தெரியணும். பேசிக் நாலேஜாவது இருக்கணும், இல்லைன்னா இந்தியாவில் குப்பை கொட்ட முடியாது. நீ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டீச் த மெனி லாங்குவேஜஸ், நிறைய மொழிகளை கற்றுக் கொடுத்து, எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து, எல்லா பாடங்களையும் கற்றுக் கொடுத்து, படிப்புலையும் நல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா வரணும். அந்த மாதிரி பசங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு தயவு செஞ்சு பெரியவங்களாம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த சொசைட்டி இல்லைன்னா அது நோயாளி சொசைட்டியாக போயிடும், வியாதிகார சொசைட்டியாக போயிடும். அதுலேருந்து நீங்கள்லாம் மீட்கணும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.